மெசேஜ்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் பற்றி, கரப்டட் பாலிட்டிஷியன் லஞ்சம் எப்படி வாங்குறாங்க, அது மாதிரியான படம் தான். 2026 பத்தி யாரும் பேசியிருக்காங்க? இல்லை, எலெக்ஷனை பற்றி அந்த மாதிரியெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. இது டேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவியல் படம் இருக்கு. ஆமாம், இந்த படம் எப்படி பண்ணியிருக்காரு? அதை விட 100 டைம்ஸ் பெட்டராக இருந்தது இந்த படம். இப்போ எல்லாமே எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. லுக்கிங் குட். அவர் இதுக்கு முன்னாடி இருந்த விட இந்த படத்தில் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தார். எல்லா ஆர்டிஸ்ட் டேரக்டர் இதில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஓவரால் ஃபிலிமில் விஜய் ஆண்டனி தான் ரொம்ப ஸ்கோர் பண்ணுறாரு. எந்த மாதிரியான அரசியலை பேசுறீங்க? அரசியல் பற்றி பேசல, இந்த லஞ்சம் கொடுத்து எப்படி கரெக்டாக இருக்கு, அதை ஒரு தனி மனிதனா ஒருத்தர் வந்து எப்படி ரூல் பண்றாரு நம்மளுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா ஓரளவு கனெக்ட் பண்ணிக்கலாம். மக்களோட வரி பணம் எப்படி செலவாகுது, எப்படி எல்லாம் திருடு போகுதுலாம் சொல்லி விஜய் ஆண்டனி படம் ரீசெண்டா அரசியல் சம்பந்த படமா நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல இந்த படம் எந்த அளவுக்கு இதையும் இந்த காலத்துக்கு ஏற்றது அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்களோ அதை சொல்லியிருக்காரு. குறிப்பா சில இன்றைய அளவுல திருட அந்த ஃபேஸை வந்து ரிசம்பிளன்ஸை காட்டியிருக்காரு. அதை உன்னிப்பா பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். இந்த கதையோட கருவோடு நம்ம உத்தி பார்த்தோம்னா யாரா இருந்து அந்த ஃபேஸ் வேல்யூ தெரியணும். படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, போராடணும். யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றாரு, ஒருத்தரா கேள்வி கேட்காதீங்க, 1000 பேர் சேர்ந்து கேளுங்க, அப்பதான் அதுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவர் ஆக்டிங் எப்படி இருக்கும்? ஃபைன் பண்ண நல்லா இருக்கும். எப்பவுமே போல நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கணுங்க. எல்லாரும் ஃபேமிலி இல்லைங்க, எல்லாருமே பார்க்கணும் அந்த படம். நல்லா இருக்கு. இந்த கரப்டர் பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க. இங்க என்ன சொல்ல, கரப்டர் ரொம்ப கம்மிட்டாங்க, ஓகேவாங்க. அதாவது நடக்கிறது பொறுமையா என்ன நடக்குதோ அதெல்லாம் காட்டினா இது ஒரு 3 hours மூவியா இருக்கு, 2.5 hours மூவியா இருக்குது. அது லாங் போகும். அவருக்கு அந்த நேரத்துல ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காரு. 2026 பத்தி யாரும் பேசிருக்காங்க? கண்டிப்பா இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பத்தி தான் சொல்லியிருக்காரு இல்லையா? அது நீங்களும் பாருங்க, பார்த்து குறிப்பிட்ட அரசியல் பத்தில எந்த அரசியல் வராங்களோ, எந்த அரசியல் செய்யறாங்களோ எல்லாரையும் பத்தி தான் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. படத்துல ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸுக்கு எப்படி இருக்கோ அதே இது பிஎம்முக்கு அம்பானிக்கு அது அந்த மாதிரி எல்லாமே ஒரு அரசியல் வந்து இன்னைக்கு பெரிய ஆட்கள் தான் பண்றாங்க. இதுதான் பெரிய அம்பானிகள் தான் பண்றாங்க. நம்ம அரசியல் வச்சு பேசியிருக்காங்க. எல்லாம் அதுதான் சொல்றல, ஒரு மிடில் கிளாஸுக்கு உள்ள வர வேண்டிய வருமானத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க, பிடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. விஜய் ஆண்டனி சூப்பரா பண்ணிருக்காரு. அவர்லாம் நல்லா செம்மையா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனியோட டிஃப்ரெண்டான ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். பிஜிஎம்லாமும் சூப்பரா இருந்தது. இது பொலிட்டிக்கல் ஸ்டோரி தான். ஸோ பதவியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத சொல்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஓவராலாவே எல்லாமே கரெக்டா என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு சூப்பரா எடுத்திருந்தாங்க. ரொம்ப டே டு டே லைஃப்ல என்ன மக்கள் கஷ்டப்படுறாங்க, லைக் அவங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் கூட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான். ஸோ நல்லா இருந்தது, சூப்பரா நடிச்சிருந்தார். ரொம்ப யதார்த்தமா நல்லா நடிச்சிருந்தார். எல்லாமே நல்லா இருந்தது. பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்தது. சக்தி திருமகன் படம் பார்த்தேன். படம் வந்து ஓகே தான். ஒரு 1 டைம் ஃபுல்லாக பார்க்கலாம். எங்கேயும் போய் அடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசியாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஹீரோயின் வந்து இந்த படத்துக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு சீனுக்காக எதுக்காக ஹீரோயின் தேவைன்னு ஒரே ஒரு சீன் சொல்லிட்டு போயிருக்காங்க. மற்றபடிலாம் படம் எங்கேயும் போய் அடிக்கல. நல்லா ரேசியாக தான் போயிருக்கு. படம் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் தான். எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. படம் A to Z வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலாக தான் கொண்டு போயிருக்காங்க. கேள்வி கேட்கணும், அதான் சொல்லியிருக்காங்களே. நம்ம ஏதாவது தப்பு நடந்தால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது கேட்டால் எல்லாரும் கேள்வி கேட்கணும். அப்போ தான் வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்டால் எதுவும் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, எல்லாம் ஈஸியாக தான் போயிருக்கு. நார்மல் ஸ்க்ரீன் பேர் தான். எங்கேயும் வந்து ஆமாம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்லை டிஃப்ரெண்ட்னு ஒன்று சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. மற்றபடி எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. படம் நார்மலாக தான் போகுது. ஹீரோ வந்து பிடிச்சிருந்தாங்க. அப்போ ஹீரோ வந்து எப்படி திரும்பியும் கம்பேக் கொடுத்து எப்படி திரும்பியும் வில்லன்கள் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோ வந்து மாட்டிக்கிற மாதிரியும், செகண்ட் ஹாஃப்ல வந்து எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கு. ரேட்டிங் வந்து 10க்கு 6 அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லா இது படம். படத்துல சொல்லிக்கிறாங்க, ஏழை எப்படி பாருங்க, அரசியல்வாதி எப்படி இதுன்னு சொல்றாங்க. அதான்
அரசியல் இப்படி ஏமாத்துறாங்க என்ன இவர் வந்து பணம் எடுத்து பணக்கார எடுத்து தருவாங்க ஏழைக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. அதான் அது நல்லா இருக்கு, நடிப்பு நல்லா இருக்கு. நல்லா வச்சிருக்காரு. ஹீரோயின் ஹீரோயின் கூட்டம் இது இல்லை, கதை எந்த மாதிரி வந்த கதை தான், ஆனால் நல்லா இருக்கும்.